ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்ல யாரோட படத்தை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயம் ரவி நடிச்ச டாப் 10 படத்தை தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன்ல வரும். மிருதன் இந்த படம் 19 February 2016ல டைரக்டர் சக்தி சௌந்தரராஜன் டைரக்ட் பண்ணி நம்ம ஜெயம் ரவி, லட்சுமி மேனன் நடிச்சிருப்பாங்க. இது தமிழ் சினிமாலேயே முதல் முறையாக ஜாம்பி திரைப்படத்தை எடுத்திருப்பாங்க. இது நம்ம ஜெயம் ரவிக்கு மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவுக்கே ஒரு புது கான்செப்டா இருந்துச்சு. நம்ம ஜெயம் ரவி அவர்களும் சூப்பரா நடிச்சு ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. இந்த திரைப்படம் நம்ம லிஸ்ட்ல 10வது இடத்துல இருக்குங்க. டிக் 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 இந்த படம் 22 June 2018ல டைரக்டர் சக்தி சௌந்தரராஜன் டைரக்ட் பண்ணி நம்ம ஜெயம் ரவி, நிவேதா பெத்ராஜ் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ஸ்பேஸ்ல நடக்கிற படமா காமிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படமும் நம்ம தமிழ் சினிமாவுக்கே புது கான்செப்ட்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஜெயம் ரவிக்கும் டைரக்டர் சக்தி சௌந்தரராஜனுக்கும் காம்போல வந்த 2வது படம்ங்க இது. இந்த படம் நம்ம ஜெயம் ரவி அவர்களுக்கு 50 நாளைக்கு மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 9வது இடத்துல இருக்குங்க. ஜெயம் இந்த படம் 21 June 2003ல டைரக்டர் எம் ராஜா டைரக்ட் பண்ணி நம்ம ஜெயம் ரவி, சதா நடிச்சிருப்பாங்க. இந்த ஜெயம் படம் நம்ம ஜெயம் ரவி அவர்களுக்கு முதல் படம். தெலுங்குல வந்த ஜெயம் படத்தோட அபிஷியல் ரீமேக் தான் இந்த படம். இந்த ஜெயம் படம் நம்ம ஜெயம் ரவி அவர்களுக்கு முதல் முறையா முதல் படமே 100 நாளைக்கு மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 8வது இடத்துல இருக்குங்க. அடங்கமறு இந்த படம் 21 December 2018ல டைரக்டர் கார்த்திக் தங்கவேல் டைரக்ட் பண்ணி நம்ம ஜெயம் ரவி, ராஷி கண்ணா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் அவர்கள் ஒரு சூப்பரான ஆக்ஷன் படமா எடுத்திருப்பாரு. இந்த படம் விறுவிறுப்புக்கே பஞ்சமே இல்லாம செம்ம விறுவிறுப்பா போயிட்டு இருக்கும். இந்த படம் நம்ம ஜெயம் ரவி அவர்களுக்கு சூப்பர் டூப்பரா ஓடி நம்ம லிஸ்ட்ல 7வது இடத்துல இருக்குங்க. பேராண்மை இந்த படம் 16 October 2009ல டைரக்டர் SP ஜெகநாதன் டைரக்ட் பண்ணி நம்ம ஜெயம் ரவி, வடிவேலு, தன்சிகா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை ஒரு சரியான ஆக்ஷன் படமா எடுத்திருப்பாரு டைரக்டர் SP ஜெகநாதன் அவர்கள். இந்த படம் நம்ம ஜெயம் ரவி அவர்களுக்கு 100 நாளைக்கு மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 6வது இடத்துல இருக்குங்க. உனக்கும் எனக்கும் இந்த படம் 28 July 2006ல டைரக்டர் எம் ராஜா டைரக்ட் பண்ணி நம்ம ஜெயம் ரவி, திரிஷா, பிரபு, சந்தானம் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் தெலுங்குல சித்தார்த் நடிச்சு வெளிவந்த சம்திங் சம்திங் படத்தோட அபிஷியல் ரீமேக் தாங்க இந்த படம். இந்த படத்தை டைரக்டர் எம் ராஜா அவர்கள் ஒரு ஃபீல் குட் லவ் படமா எடுத்திருப்பாரு. இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரையுமே ரொம்பவும் கவர் பண்ணுச்சுன்னு சொல்லலாங்க. நம்ம ஜெயம் ரவி அவர்களுக்கு இந்த படமும் 100 நாளைக்கு மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்குங்க. கோமாளி இந்த படம் 15 August 2019ல டைரக்டர் பிரதீப் ரங்கநாதன் டைரக்ட் பண்ணி நம்ம ஜெயம் ரவி, காஜல் அகர்வால், யோகி பாபு நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் ஒரு வித்தியாசமான ஸ்டோரி லைன் எடுத்திருப்பாரு. என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, 90 காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு ஸ்கூல் பையன் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னால 16 வருஷம் கோமாக்கு போயிட்டு திரும்பி பிரசன்ட் லைஃப்க்கு வந்தா அவனோட லைஃப் எப்படி இருக்கும்ன்றத சூப்பரா காமிச்சிருப்பாரு. இந்த படம் 90s கிட்ஸ் எல்லாரையுமே ரொம்பவும் கவர் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். இந்த படம் டைரக்டர் பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கு முதல் படம். அது மட்டும் இல்லாம நம்ம ஜெயம் ரவி அவர்களுக்கு இந்த படம் 100 நாளைக்கு மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்குங்க. சந்தோஷ் சுப்ரமணியம் இந்த படம் 11 April 2008ல டைரக்டர் மோகன் ராஜா டைரக்ட் பண்ணி நம்ம ஜெயம் ரவி, ஜெனிலியா, பிரகாஷ் ராஜ் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் எம் ராஜா அவர்கள் ஒரு காதல் கலந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் ஸ்டோரியா எடுத்திருப்பாரு. இந்த படத்துல அப்பா பையனோட சென்டிமெண்ட் சீன்ஸ் ரொம்பவே எமோஷனலா இருக்கும். இந்த படமும் ஃபேமிலி ஆடியன்ஸை ரொம்பவும் கவர் பண்ணுச்சுன்னு சொல்லலாங்க. இந்த சந்தோஷ் சுப்ரமணியம் திரைப்படமும் நம்ம ஜெயம் ரவி அவர்களுக்கு 100 நாளைக்கு மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்குங்க. எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படம் 1 October 2004ல டைரக்டர் எம் ராஜா டைரக்ட் பண்ணி நம்ம ஜெயம் ரவி, அசீன் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் எம் ராஜா அவர்கள் ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு பாக்ஸிங் படமா எடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த படம் பாத்தீங்கன்னா தெலுங்குல டைரக்டர் பூரி ஜெகநாத் டைரக்ட் பண்ண அம்மா நானா ஓ தமிழா அம்மாயி படத்தோட அபிஷியல் ரீமேக் தாங்க இந்த படம். இந்த படம் நம்ம ஜெயம் ரவி அவர்களுக்கு ஒரு சரியான ஆக்ஷன் ஹீரோவா மாறுறதுக்கு ஒரு அழகான படமா இருந்துச்சு. ஆக்ஷன் படமா இருந்தாலும் சரி, நம்மள அம்மா சென்டிமெண்ட்ல ரொம்பவும் ஃபீல் பண்ணி கண்கலங்க வச்சிருப்பாங்க. நம்ம ஜெயம் ரவி அவர்கள் ஆக்ஷன் சென்டிமெண்ட் எல்லாத்தையுமே கலந்து அடிச்சிருப்பாரு இந்த படத்துல. இந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படம் நம்ம ஜெயம் ரவி அவர்களுக்கு 150 நாள் கிட்ட ஓடி நம்ம லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்குங்க. தனி ஒருவன் இந்த படம் 28 August 2015ல டைரக்டர் எம் ராஜா டைரக்ட் பண்ணி நம்ம ஜெயம் ரவி, நயன்தாரா, அரவிந்த் சாமி நடிச்சிருப்பாங்க. இந்த தனி ஒருவன் படத்தை நம்ம டைரக்டர் எம் ராஜா அவர்கள் எந்த ஒரு படத்தோட அபிஷியல் ரீமேக்கோ இல்லாம அவரோட சொந்த கதையில ஓன் கான்செப்ட்ல எடுத்திருப்பாரு. இந்த படத்தை ஒரு ஆக்ஷன் படமா எடுத்திருப்பாரு திரு மோகன் ராஜா அவர்கள். அது மட்டும் இல்லாம நம்ம அரவிந்த் சாமி அவர்களுக்கு ஒரு சரியான கம்பேக் படமா இந்த படம் அமைஞ்சது. இந்த படத்துல நம்ம அரவிந்த் சாமி அவர்கள் ஒரு மிரட்டலான வில்லன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாரு. இந்த தனி ஒருவன் திரைப்படம் நம்ம ஜெயம் ரவியோட கரியர் பெஸ்ட் படமாவே இருக்குங்க. இந்த படமும் நம்ம ஜெயம் ரவி அவர்களுக்கு 100 நாளைக்கும் மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்குங்க. ஓகே மக்களே, இந்த கவுண்டவுன் லிஸ்ட் நான் என்னோட நாலேஜ் படி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த கவுண்டவுன் லிஸ்ட்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஜெயம் ரவி நடிச்ச படத்துல உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும்ன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.